தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் நடக்கும் கொடூர சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கின் நிலையை பிரதிபலிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. சற்று நேரத்துக்கு முன்பு ஒசூர்ல வழக்கறிஞர் ஒருவர் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே மர்ம நபர் ஒருவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதாவது நீதிமன்ற வளாகத்தில் வெளியே நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மர்ம நபர் தனது வைத்திருந்த கத்தியின் மூலமாக, அருவாள்கள் மூலமாக அவரை வெட்டி அங்கு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக வழக்கறிஞர்கள் சங்கம் என பல்வேறு கட்ட அமைப்புகளும் அதுபோல எதிர்கட்சிகள் என அனைவருமே இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை. தற்போது இந்த சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது எக்ஸ் தலைவர் வாயிலாக ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று காலை இந்த தஞ்சை பள்ளியில ஆசிரியர் கொலைப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் அவர் இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்குமே தஞ்சையில் இன்று வகுப்பறையில ஆசிரியர் படுகொலை செய்யப்படுகிறார். அதுபோல ஒசூரில் பட்ட பகலில் வழக்கறிஞர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்படுகிறார். இவை அனைத்துமே திமுக ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கின் பேரழிவை பிரதிபலிக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் தமிழகத்தை ஒரு சட்டமற்ற காட்டமாக மாற்றியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும். அதுபோல பிரச்சனைகளை திசை திருப்புவதை விட இந்த அரசு சிறிதளவு முயற்சி செய்தால் இது போன்ற சட்ட விரோதங்களை நாம் தடுக்க முடியும், அதை கண்காணிக்க முடியும் என்ற அறிவுரையும் வழங்கி தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.